சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தத்தின் 4வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்போ என்ன காட்சினா, முதல் ஸ்லோகத்தில் தேவர்கள் பகவானிடம் பூமியில் அவதரிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினார்கள். 2வது ஸ்லோகத்தில் அவதரிப்பேன் அஞ்சேல் என்று அபயம் கொடுத்தான் பகவான். 3வது ஸ்லோகத்தில் பிரம்மாவுடைய பெயரான அஜன் என்பதையே தன் பெயராக உடைய அந்த அஜன் சக்கரவர்த்தி அவருடைய மகன் தசரதனுக்கு மகனாக எளிமையோடு ராமபிரானாக பகவான் அவதாரம் பண்ணிட்டான். இப்போ அவதரித்த ராமனை அழகா தொட்டிலே கிடத்தி கௌசல்யா தேவி தாலாட்டுகிறாள். அந்த தொட்டிலில் இருந்தபடி தன் தாய் கௌசல்யாவை பார்த்து ராமன் ஒரு புன்னகை செய்தான். அந்த புன்னகையை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அப்ப எவ்வளவு ஸ்பெஷல் ஸ்லோகம்னு பாருங்கள். குலசேகர பெருமாள் கௌசல்யா பாவத்திலேயே ராமனுக்கு தாலாட்டு பாடுறார். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய், செம்பொன் சேர் கன்னினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று அந்த கௌசல்யா தேவி தாலாட்டு பாட தொட்டில் குழந்தையாக ராமன் புன்னகை செய்கிறான். எல்லாரும் தயாராயிட்டாளா? உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சீதாராமர்களும் தயாரா இருப்பா. இப்போ ஸ்லோகத்தை விண்ணப்பிப்போம். தத்தஹ் கிம் மம ரங்கிணா கருணயா சத்யம் சுதஸ்தத் சமஹ கிம் வாத ஸ்வயமேவ ஏன சுஷமா காச்சின் முகே தாவகே நேத்ரம் கோமல பத்ம பத்ர விபுலம் வத்சேதி மாதுர்கிரா என்மந்தஸ்மிதம் ஆஸ்ய பூஷணம் அபூத் தத்தேத்ய வித்யோததே. இப்போ கௌசல்யா தாலாட்டு பாடிக்கொண்டே இருந்தாளாம். குலசேகர பெருமாள் என்ன பண்ணார்? திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை ராமனாக கண்டு தாலாட்டு பாடினார். இப்போ கௌசல்யா தாலாட்டு பாடும்போது ராமனையே ரங்கநாதனாக கண்டாளாம். ஏன்னா இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாதன் அப்போது அயோத்தியில் தான் எழுந்தருளி இருந்தார். தசரதன் ராமனுக்கெல்லாம் குலதெய்வமே அந்த ரங்கநாதன் தான். அப்போ ராமனுடைய முகத்தை பார்க்கிறாளாம் கௌசல்யா தேவி. ஆகா, நம்ம குழந்தை அழகா வந்து பிறந்திருக்கு. இது யார் ஜாடை? அப்பா ஜாடையா, அம்மா ஜாடையா, தாத்தா ஜாடையா, யாருடைய ஜாடை இருக்குன்னு பார்த்தா இது எங்கேயோ பார்த்த ஜாடையாச்சே. கௌசல்யா தேவி சொல்றாளாம், தத்தஹ் கிம் மம ரங்கிணா கருணையா சுதம் சத்யம் சுதஹா தத் சமஹா. இது எங்க குலதெய்வம் ரங்கநாதனுடைய ஜாடையாச்சே. அந்த அரங்கன் எப்படி இருப்பானோ அதே போல இந்த குழந்தை இருக்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கள் குலதெய்வமான ரங்கநாதனே அவன் கருணையால எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கான். யோசிச்சு பார்த்தா கௌசல்யா தேவி, பெருமாளை போல இன்னொருத்தர் உண்டா? ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயன் என்று அவனை ஆழ்வார் பாடுகிறார். அப்போ அவனுக்கு நிகரானவரும் இலர், அவனை விஞ்சியவரும் இலர். அவனை போல ஒரு சாயலோட குழந்தை வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அவனே தான் வந்திருக்கான்னு அர்த்தம். அதனால கௌசல்யா சொன்னாலாம், கிம் வாத ஸ்வயமேவ ஏன சுஷமா காச்சின் முகே தாவகே. இல்ல, அந்த ரங்கநாதனே குழந்தையாக வந்து எனக்கு மகனாக வந்து தோன்றிவிட்டான் என்று சொல்லி பரவசப்பட்டாளாம் கௌசல்யா தேவி. அருகில் இருந்த மற்ற தோழிகள்லாம் கேட்டாலாம், என்னம்மா குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு பிறந்திருக்கு, எல்லாம் சரி, அதுக்காக ரங்கநாதனே குழந்தையா வந்திருக்காங்கிறியே, கொஞ்சம் அதிகமா இல்லையா? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், அதுக்காக பெருமாளே என் மகனா வந்திருக்காருன்னு சொன்னா எப்படின்னாலாம். கௌசல்யா சொன்னாலாம், நான் சாதாரணமா சொல்லல, குழந்தையோட கண்ணை பாருங்கன்னாலாம். கண்ணுல என்ன இருக்கு? நேத்ரம் கோமல பத்ம பத்ர விபுலம். குழந்தையினுடைய கண்கள் கரியவாகி புடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள். தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினின்னு மலர்ந்த தாமரை போல, செந்தாமரை கண்ணனாக, பங்கைய கண்ணனாக மலர்ந்த தாமரை போல் கண்களோடு விளங்கினானா ராமபிரான். இப்ப கௌசல்யா சொன்னாலாம், குழந்தையோட கண்ணை பார்த்தேளா? தாமரை கண் என்பது நாராயணன் ஒருவனுக்கே உரித்தான பிரத்யேகமான அடையாளம். இப்போ சில அடையாளங்கள்லாம் சொல்லுவா, இது இருந்தா அவர் நாராயணன்னு. திருமார்பிலே ஸ்ரீவத்சம் என்ற மரு, அதிலே மகாலட்சுமி அமர்ந்திருப்பாள், அது இருந்துருத்துனா அவர் பெருமாள். சங்கு சக்கரங்களை ஏந்தி இருந்தால் அவர் ஸ்ரீமன் நாராயணன். அதுபோல யாருக்கு தாமரையை ஒத்த அழகான கரியவாகி புடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி, தாமரை இதழினுடைய நுனி பகுதியில பார்த்தா ஒரு சிவப்பு டிஞ்சு இருக்கும், அதுபோல செவ்வரி ஓடிய திருக்கண்கள், அந்த தாமரை போல் விசாலமான அகன்ற அழகிய திருக்கண்கள், அது இருந்துருத்துனா அவன் நாராயணன் அர்த்தம். அப்ப இந்த குழந்தையினுடைய திருக்கண்களை பாருங்கள்,
அப்படியே அந்த தாமரை கண் உரிச்சு வச்சிருக்கு ரங்கநாதனை. இதை வைத்துத்தான் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா பெருமாள் என்ன அவதாரம் எடுத்தாலும் இந்த தாமரை கண்கிறது மட்டும் அவருக்கு மாறவே மாறாது. அதனாலதான் அவதாரங்கள்ல சொல்லுவா, மத்ஸ்யஹா கமலலோச்சனஹா, மீனாக அவதாரம் பண்ணார், மீன் கண் இல்ல தாமரை கண். மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹா, வராகம்னு வந்தார், ஆனா பன்றிக்கண் கிடையாது, தாமரை கண். நரசிம்மரா வந்தார், சிங்கக்கண் இல்ல, சரோஜ சதிருஷா திருஷா வியதிபிஷஜ்யதே வியஜ்யதே, தாமரை கண். ராமனாக வரார், ராமஹா கமலபத்ராட்சகா, தாமரை கண் என்று வால்மீகி சொல்கிறார். சரி, கம்ப்ளீட் மேன் ராமனுக்கும் தாமரை கண். சூப்பர்மேன் கிருஷ்ணனா வந்தார், தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், தாமரை கண். அப்போ அவதாரங்கள் தோறும் இந்த தாமரை கண் தான் இவன் நாராயணன்னு காட்டி கொடுக்கும். தோபர் அப்படியே ரங்கநாதனை உரிச்சு வச்சு தாமரை கண்ணோடு வந்திருக்கானே. அதனால என் குலதெய்வமான ரங்கநாதன் கருணையால குழந்தைய கொடுத்துருக்கான்னு சொல்றதை விட, அவனே அவன் கருணையால் எனக்கு குழந்தையா வந்திருக்கான்னு கௌசல்யா சொன்னாலாம். தொட்டுல படுத்துட்டு இருந்த ராமா, உடனே நீ பார்த்த அம்மா இப்பவே என் அவதார ரகசியத்தை புரிஞ்சுனுட்டாளே. நான் இந்த அவதாரத்துல சாதாரண மனிதன்னு வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சா எங்க அம்மா ரொம்ப கெட்டிக்காரி, இப்போதே நான் பகவான்னு புரிஞ்சுனுட்டாளேன்னு உன் தாயின் சாமர்த்தியத்தை நினைத்து ராமா நீ சிரித்தாயே. அந்த புன்னகையை நாங்க அத்தனை பேரும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக உன் முகத்துக்கு ஒரு அணிகலனாக அந்த புன்னகையை வடுவூரில் காட்டிக்கொண்டு நீ விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ அந்த 3 விஷயம் என்ன? முதல் விஷயம், புன்னகைக்கான காரணம். தன் தாயான கௌசல்யா தாம் பெருமாளுடைய அவதாரம்னு புரிஞ்சுனுட்டாளே, தாமரை கண்களை வைத்து அறிந்து கொண்டாளே என்று அந்த தாயை நினைத்து சிரித்தான். அது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகையால் பகவான் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பகவானுக்கு இன்றியமையாத அடையாளம் தாமரை கண் என்பது. எல்லா அவதாரங்களிலும் அது அவன் பகவான் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கும். ஏன் அர்ச்சாவதாரத்திலும் வடுவூரில் ராமனை சேவித்தால் அந்த அழகான நீண்ட தாமரை கண்கள் நன்னா அனுபவிக்கலாம். 3வது, இந்த ஸ்லோகத்தை அப்படியே ராமனோடு உரையாடுவது போல இந்த ஸ்லோகத்தை ராமன் முன்னே சொல்லி அவன் புன்னகையை ரசித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்படியே அனுபவிப்போம். தத்தஹ் கிம் மமரங்கிணா கருணையா சத்யம் சுதஸ்தத் சமஹா கிம் வாத ஸ்வயமேவ ஏன சுஷமா காச்சின் முகே தாவகே நேத்ரம் கோமல பத்மபத்ர விபுலம் வத்சேதி மாதுர்கிரா என் மந்தஸ்மிதம் ஆஸ்யபூஷணம் அபூத் தத்தேத்ய வித்யோததே என்று உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உள்ள சீதாராமர்கள் முன்பு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ராமனுடைய அந்த திருக்கண் கட்டாட்சம், தாமரை கண்களுடைய அந்த அருட்பார்வை என்பது பரிபூரணமாக நமக்கு கிட்டி அவனுடைய திருவருள் நன்றாக நிறையும். இப்போ கௌசல்யா தொட்டுல ராமனை கடத்திட்டா, தாலாட்டு பாடுறா. தாலாட்டு பாடினாலும் ராமன் தூங்க மாட்டேங்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். இதுல ஒரு விஷயம் பாருங்கள், வால்மீகி ராமாயணத்தில் கூட குழந்தை ராமனை பற்றிய பெரிதான அனுபவங்கள் கிடையாது. ராமன் அவதரித்தான்னு சொல்லுவார், குருகுலவாசம் பண்ணார், அப்படியே நேரம் 12 வயசு, அப்புறம் கல்யாண பேச்சு, விஸ்வாமித்திரர் வந்தார்னு வந்துடும். ஆனா புன்னகை ராமாயணத்தில் குழந்தை ராமனுடைய சில லீலைகள் கூட இருக்கின்றன. அடுத்தடுத்த பகுதிகளில் காண்போம். நீங்களும் சீதாராமர்களோடு காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.